வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லுவாங்க. நமக்கு செலவு 12 ஆகுது. எங்க காலங்காத்தால கோட்டை அடிக்கணும், மத்தியானம் ஒரு கோட்டை அடிக்கணும், சாயங்காலமா ஒன்று அடிக்கணும், இல்லைன்னா தலை வலிக்குது. அதனால என்ன பண்றது? எவ்வளவு சிக்கலையா. எப்பா உன்ன எங்க உட்காந்துக்கிற? மரத்து கீழே உட்காந்தா ஞானம் வரும்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீ வந்து நிக்கிற. பெரிய புத்தர் இவரு போதி மத்தால உட்காந்து ஞானம் வந்து பாத்துக்கிறாரு. எங்க வீட்டுக்கு நானும் தீபாவளிக்கு தண்ணி அடிக்க போறீங்களா? எனக்கும் சேர்த்து வாங்கிக்கோங்க, குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாடணும் தீபாவளிய. நிறைய தண்ணி அடிக்க போறாங்களா? உன் புத்தி உன்னை விட்டு போமா? தீபாவளிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். அதுக்கு நான் ஏமாத்தாருனா வீட்டுக்காரனு போய் கேளியா? தாய் வீட்டு சீர்வரிசைன்னு ஒண்ணு இருக்குதுல்ல தீபாவளிக்கு, அப்ப நீ தானே தரணும். தாய் வீட்டு சேதனமா? ஏதோ கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் கொடுப்பாங்க. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது, ஒன்னும் கூட தாய் வீட்டு சீர்வரிசை கொடுக்கணுமாமே? என்ன யோசிக்கிற? பெரிய மனுஷனா நீ இதெல்லாம் பண்ணணும் உனக்கே தெரியாது? இப்ப மட்டும்தான் தெரியுதா நான் பெரிய மனுஷன்னு? நீ உன் தம்பி அமாவாசை எவ்வளவு கேவலமா திட்டுனீங்க, அப்ப தெரியலையா நான் பெரிய மனுஷன்னு? ஆமா, எத்தனை வருஷத்துக்கு உனக்கு சீர்வரிசை கொடுத்துன்னு இருப்பாங்க? கல்யாணம் பண்ணி இன்னைக்கு 9 வருஷம் ஆகுது. நீ வேணா ஒரு 3 வருஷம் பண்ணலாம். நீ இன்னும் வந்து தாய் வீட்டு சீர்வரிசைன்னா என்ன பண்றது? இருக்கிற மேனையெல்லாம் வித்தியாசம் தான் உங்க கையில குத்துட்டேன் பாரு. வீடு கட்ட வச்சிருந்த துட்டு எல்லாம் கூட உங்ககிட்ட தான் குத்துட்டேன். வீட்டை பாரு எப்படி இருக்குது பேரு, பிஞ்சு போய். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு 10,000 ரூபாய் காசா கொடுத்துட்டு நாங்க போய் துணி எடுத்துக்கிறோம். உனக்கு நான் 10,000 ரூபாய் கொடுக்கறதா வேணாவான்றத நான் முடிவு பண்ணக்கூடாது, அந்த கடவுளே முடிவு பண்ணிட்டோம். என்ன கடவுள இருக்கிற நைஸ் அப்படியே பேசி சமாளிக்கலான்னு பாக்குறியா? கரெக்டா கண்டுபிடிச்சா நம்ம பொண்ணு இல்ல, நம்ம மூளை அப்படியே இருக்குதா? ஏமா நீ உக்காரு, ஒரு விஷயம் இருக்குது, உக்காரு. ஏமா என்னம்மா இது நாய் மேல போய் உக்காரு பாக்குறா? இங்க உக்காரு, இங்க உக்காரு. கடவுள் மேல பாரத்தை போட்டேன். இதோ இதுல பேப்பர்ல கீழ்ச்சி தரேன். ஒண்ணுத்துல வரவுன்னு எழுது, ஒண்ணுத்துல செலவுன்னு எழுதி ஊற்றி போடுங்க. வரவு ஒண்ணுத்துல, செலவு ஒண்ணுத்துல எழுது. அத சுருட்டி இங்க போடு, அதுக்கப்புறம் சொல்றேன். நம்ம காசு கேட்டு என்ன பண்ண சொல்றோம் பாரு. இப்படி போடு, கடவுள் நினைச்சு போடு. எல்லாம் 2ல ஒரு சீட்டை எடு. நான் கிளியா நானே சீட் எடுத்துக்க, நீ எடு. இனிமே உஷாராகுதா? சரி நானே எடுக்கிறேன். எடு. வரவு சரி பாத்துக்கலாமா? இன்னைக்கு கடவுளே வந்து எனக்கு வரவுன்னு கொடுத்துட்டுக்கிறான். அதனால நம்ம 2 பேரும் ஏன் போவோம், வரவு வரும். எப்படியாவது உனக்கு 10,000 ரூபாய் பேட்டி தரேன். நம்ம கூட வருவாமா? என்னப்பா கடவுள் கூட வருவான்னு பாக்குறியா என்ன? சொல்ல முடியாதுமா, எல்லாரும் கூட கடவுள் இருக்கிறார். கடவுள் இல்லாம பொய்து போல, பொய்து வரல. என்ன இப்படி வெயில் அடிக்குது? கொடை தர போயிட்டு மயில் நஞ்சிருனே. ஏமா முட்டாள் முனியாண்டி வரானே, அவன் வாயை கிண்டி பாப்போமா? வாயில உப்புமா இருக்க கிண்டி பாக்குறதுக்கு. அது இல்லம்மா, நம்ம ஊர்லயே அவன் தான் கொஞ்சம் முட்டாளு. ஆனா பணம் நிறைய வச்சுக்கிறான். அவனை பிரால்டு போட்டாதான் நீ கேட்கிற 10,000 என்னால தர முடியும், புரியுதா? நான் முனியாண்டி எங்க கிளம்பிட்ட? பேபி நீ எங்க பண்ணி ஸ்கூல் விட்டு போறியா? ஸ்கூலுக்கு கட்டி போறேன் பச்சம்மா, நான் சொல்ல. முனியாண்டி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு குழந்தை பிறந்து அதுங்களே ஸ்கூலுக்கு போய்க்குதா? இன்னத்துக்கு என் பொண்ணு ஸ்கூலுக்கு கிட்ட போவேன் நானு. உனக்குதாப்பா நானும் சின்ன பிள்ளைய அவர் கண்ணுக்கு தெரியுறேன், அதனால அவர் அப்படி சொல்லிக்கிறாரு. எருமாடுன்னு அவர் கண்ணுக்கு தெரியலையா? சரி பேபி, மழை அதிகமா வருது, நான் போகிறதுக்கு போயிட்டு வரேன். ஐயா அப்படின்னா முக்கியமான வேலை. என்ன வேலை உனக்கா? இப்படி மறிக்கிறேன், கழுகுல தூக்கி வச்சிருவானா? சொல்லு முனியாண்டி, என்ன அப்படியே நிக்கிற? மாடு ஒண்ணு வாங்க போறேன், அதான் போறேன். மாடு வாங்கணுமா? பாத்தியா? முனியாண்டி என்கிட்ட ஒரு அமெரிக்கா மாடு இருக்குது, ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கறக்கும். அத வாங்கிக்கிறியா? 10 லிட்டர் கறக்குன்னு சொல்லி என்ன கறக்கும்? பால் தான் கறக்கும், வேற என்ன கறக்கும்? எனக்கு தயிர் கறக்கணும், மோர் கறக்கணும், வெண்ணெய் கறக்கணும், நெய் கறக்கணும், அது மாதிரி மருந்து தான் வாங்கணும். என்னப்பா நெய் மோர்லாம் கறக்குமான்னு கேக்குறான். பெரிய பைத்தியமா இருப்பான் போல. இவன்ட்டு காசு இருக்குமா? இவன்ட்டு போய் ஆட்டிய போடலான்னு சொல்ற? இப்பெல்லாம் பணம் வச்சுக்கிறோம் தாமா பைத்தியமா தெரியறான். இவங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்னு கேட்டுருவோம். முனியாண்டி நீ சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கறக்கிற மாடு என்கிட்ட ஒண்ணு இருக்குது. ஆனா அது 15,000 ரூபாய் ஆகும். ஐயோ எவ்வளோ 5,000 இல்லை 20,000 ரூபாய் தான் இருக்குது. என்னப்பா 20,000 இருக்குதுன்றான். 20,000 தாங்கதா? 5,000 ரூபாய் கம்மியாகுதா? நான் ஊருக்காரன், ஒரு 5,000 கம்மி பண்ணி தர மாட்டியா? வேற அமெரிக்கா மாடு, அத்தை எப்படி இந்த அளவுக்கு சீப்பா கொடுக்குதுன்னு பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. 5,000 ரூபாய் கொடுத்துட்றேன், அந்த அமெரிக்கா மாட்டுக்கு கொடுத்துட்றேன்ப்பா. நாளுக்கு அந்த மாட்டை குத்து விட்டுலாம்.
பாவமா இருக்குது பாக்குறதுக்கு என்ன ம். மணியாண்டி என்ன ஆச்சு உனக்கு இந்த மாதிரி நெல் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லை. பண்டு கொடுத்துறியா அப்பா, பார்த்தா என்ன கேட்டோம் 20,000 வந்துருச்சு. வரவு டபுள் வரவு போதுமா? சரி வா மாட்டை கொடுவா. போலாம். மணியாண்டி இத பச்சா இதான் என் மாட்டு தொட்டி. இதுக்காக கட்டின தொட்டி எப்படி இருக்குது பச்சா? பாரு இந்த அமெரிக்கா மாட்டை பாரு. இவ்வளவு நேரம் பத்து நின்றுதா? என்ன பார்த்தவனே எங்க பொண்ணையும் பார்த்தவனே அப்படியே நிக்குது பச்சா. அவ்வளவு மரியாதை தெரிஞ்ச மாடு அது. மணியாண்டி இந்த இடத்த பார்த்தா எப்படி குழு குழு இருக்குது? ஆமாம்பா மழை பெய்யுது இல்ல அப்படிதான் குழுக்குழு இருக்கும். இது மழை பெஞ்சு குழு குழு கிடையாது. நான் ஃபுல் ஏசி போட்டு வச்சுக்கிறேன் என் மாட்டுக்காக. பாத்தியா மணியாண்டி மாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. இந்த பாரு நான் எப்படி இங்க ஏசி போட்டு வச்சுக்கிறனோ அதே மாதிரி நீ ஏசி போட்டு வீட்டுல வச்சுக்கோ. அப்புறம் இது அனாவசியமா வைக்க புல்லு இல்லாத போடாத. நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ், மட்டன் ரைஸ் இந்த மாதிரி கொடுத்தாதான் சாப்பிடும். இது கூட தெரியல முட்டாளே. ஆமா ஆமா பயங்கர புத்திசாலி தான் நீ. எப்பா என்ன வள தலைகிட்ட பேசுற மாட்டை அவுத்து கொடுப்பா, எனக்கு காசு கொடுப்பா, நான் போன கிளம்புறேன். இருமா அவசரப்படாத முனியாண்டிய. இந்த ஆவத்து குத்துறேன் இட்டும் போ வீட்டுக்கு. மாட்டுக்கு என்ன பேர் வச்சுக்கிறா? இது அமெரிக்காவில் பிடிச்ச அந்த மாடு, அதனால இதுக்கு பேர் வந்து மைக்கேல் ஜான்சன் அப்படின்னு வச்சுக்கிறேன். நீ மைக்கேல் கூப்பிட்டியானா ஓடியாரும். வச்சுக்கிறேன் மைக்கேல் பா போலவா. ஏம்பா அந்த 5,000 பா கொடுத்துட்றேன்பா. சரி போயிட்டு வா அண்ணா, பத்திரமா போயிட்டு வா. மைக்கேல் போயிட்டு வா பாய். பத்தியா ஊரா மூட்டு மாட்டை நம்ம மாடுன்னு சொல்லி வித்தம் பச்சா. எவ்வளவு புத்திசாலி தானே எனக்கு. இந்த பாரு வரவுன்னு போட்டா வரவு வந்துடணும், அதுதான் மேட்ரு. அந்த கடையில அப்புறம் பேசிக்கலாம். உன்னை நீயே போதும் காசை கொடு. பார்த்தவொடனே இவ்வளவு உஷாராக்குதா. சரி குத்துடலாம். ஏமா இந்தா 10,000 ரூபாய் கேட்டல வச்சுக்கோ. நான் பாண்டிச்சேரியில போய் என் தீபாவளியை கொண்டாட போறேன். இந்த மாதிரி நீ எக்காரணத்தை கொண்டு என்னை தேடவே கூடாது. நான் புரியுதா? பாண்டிச்சேரி தானே போற, அதுக்கு எதுக்கு 10,000 கூட? ஏமா குடுமா ஏமா ராணி என்னம்மா மொத்தத்தையும் பிடிக்க மாட்டேன், நான் என்ன பண்றது? பாண்டிச்சேரி தானே போற, இந்த அந்த பாண்டிச்சேரி இங்கே வரும், இது புடி. வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை, வாய்விட்டு அழவும் வசதி இல்லை. 20,000 ரூபாய் யூத்து கொடுத்தா 200 ரூபாய் கொடுத்து போதே. ஒரு குவார்டருக்கும் சைடிஸுக்கு தான் வரும். தீபாவளிக்குள்ள இன்னொரு பைத்தியம் நம்ம கிட்ட சிக்காதியா போவான். அப்ப பாத்துக்கிறேன். எப்படியும் இந்த வருஷம் தீபாவளி பாண்டிச்சேரியில தான் கொண்டாடியே தீரணும். கடைக்கார எங்க அப்பா எங்கேயாவது பாத்தியாப்பா? எங்க அப்பாவையும் காணும், பீரோல வச்சு 20,000 காணும், எங்க போனாருன்னே தெரியலையே. ஏமா ராஜி கரையில உட்காந்துற கருடா வந்துற? ஆமா கருவாடு வாங்கத்தான் இப்ப முக்கியம். எங்கப்பா போன காலையில இருந்து? பீரோல வச்ச பணத்தை வேற காணும். நீ பணத்தை பாத்தியா? பணத்தை பிச்சுதான் வைப்பாங்க. ஏன் நீ ஏன் பீரோ வச்ச? எப்பா கேனதனமா பேசாதப்பா. சரி நான் ஃப்ரிட்ஜ்ல தான் பணம் வச்சேன். ஃப்ரிட்ஜ்ல வச்ச பணத்தை நீ பாத்தியா? பணமா நான் தான் எடுத்தமா அதை. அதான் நீ தான் எடுத்தியா? எப்பா அது 20,000 ரூபாய். எதுக்கு அந்த காசை எடுத்த நீ? எங்க இப்ப அந்த காசு? அதை வச்சுதான் இந்த அமெரிக்கா மாடு வாங்கிட்டு வந்தேன். என்னப்பா சொல்ற? 20,000 போய் இந்த மாட்டு பூச்சி இருந்தியா? எங்கப்பா போய் வாங்கிட்டு வந்த? ஏமா இது சாதாரண மாடு, இது அமெரிக்கா மாடு. என்னது அமெரிக்க மாடா? சரி இப்ப எதுக்கு இது? என்னம்மா இப்படி கேட்ட? ஒரு வேலைக்கு 10 லிட்டர் பால், 10 லிட்டர் தயிர், 10 லிட்டர் மோர், 10 லிட்டர் நெய் கறக்குமா இது? ஓ உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. மாடு பால் கறந்து நான் பாத்துக்கிறேன், தயிர் மோர்ல எங்கப்பா கறக்கும்? யாருப்பா சொன்னது உனக்கு? கறக்குமா, நீ வேணா மாட்டை வந்து பாரு. எப்பா இது கால மாடுப்பா, இது போய் வாங்கி வந்துக்கிற. இது வரை பால் கறக்கணும் வேற சொல்ற. யார்கிட்ட போய் வாங்கி வந்த நீ? வாப்பா, யார்கிட்ட மாட்டை வாங்கி ஏமாந்தியோ வா, யாருன்னு காட்டு, போய் பணத்தை வாங்கிட்டு வரலாம். புடிச்சிட்டு வா. எப்பா மாட்டை யார்கிட்டப்பா புடிச்ச? அது வர மாதிரி பேபி தான் பிடிச்சமா. பேபியா? வரமா, சரி வா கேப்போம். எப்பா அவரு பாரு அவங்க பொண்ணை கூப்பிட்டு வராரு, என்ன பேர் சொல்ல போற? நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதம்மா. அவனுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால பேசுறதே ஞாபகம் இருக்காது. இப்ப நம்ம மாட்டை வித்து 5 மணி நேரம் ஆகுது. வா போலாம். யோ பேபி, அப்பன பொண்ணு சேர்ந்து எங்க அப்பனை ஏமாத்தி இந்த மாட்டை குத்துக்கிறீங்க. அது பசு மாட்டுன்னு சொல்லி காண மாட்டை குத்து வச்சிருக்கீங்க. மரியாதை எங்க 20,000 பணத்தை ஏத்தி வைங்கய்யா. ஏமா இந்த மாதிரி அநியாயமா பேசுற? அந்த ஆளை பார்த்தா நான் 2 நாள் ஆகுது. இன்னைக்குதான் பாக்குறேன் உன் கூட வந்துங்கிறாரு. முன்னாடியப்பா நல்லா இருக்கிறியா? நீ எப்படி மாதிரி நல்லாதான் இருக்கிறம்மா. ஏன்பா அவங்க கிட்ட 20,000 பணத்தை கேட்டுக்கிற, நீ நல்லா விசாரிச்சுன்னுங்கிற. இப்ப அதான் முக்கியமா? ஏமா இந்த மாதிரி மாடும் எங்க வீட்டுல கிடையாது. நாங்க இவரை பார்க்கல, இவருக்கு விக்கல. போதுமா? உனியாண்டியா நான் உங்ககிட்ட வாங்கினேன். என்ன சொல்றேன் நீ? உங்க பொண்ணு பேச கேட்க மாட்டியா? நான் காலையில சொல்ல அவர் யாரோ 2 பேரும் கூட போறாரு, அந்த 2 பேர் தான் அவர் ஏமாத்திக்கிறான்னு நினைக்கிறேன். என்னது 2 பேர் கூட போனாரா?
யார் கூடப்பா போன? அந்த 2 பேர் கூட தான் போனேன் நானு. யாருப்பா அந்த 2 பேரு? அதாம்மா அந்த 2 பேர் தான்மா. பாத்தியாமா அந்த 2 பேர்கிட்ட ஏமாந்துக்கிறாரு. நீ என்னடா என் மேல என் பொண்ணு மேல பழி போடுற. போமா அப்படியே. போமா நீ. கண்டால் இப்படி சொல்லிட்டு போறான். 20,000 ரூபாய் போச்சா? விடுமா, இத மாடுதான் இருக்குதுல்ல, பால் தயிர் நெய் எல்லாத்தையும் கறந்துக்கலாம். எது இந்த கால மாட்டுல பால் தயிர்ல கறக்க போறியா? பணமே போச்சு. இந்த வீட்டு பக்கமே வராது. எங்கன்னா போ இந்த மாட்டை தூக்கி. மைக்கேல் வா போலாம், 1 லிட்டர் பால் கறந்து விடுவா. இந்த மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும் தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தக்காளி ஃபேமிலிஸ் வணக்கம். எல்லாரும் கமெண்ட்ல கேக்குறதால நான் இந்த வீடியோல சொல்றேன். யார் இருந்தாலும் இல்லனாலும் மதியம் 1 மணிக்கு எங்க வீடியோ வரும். நாங்க யாரையும் ஏமாத்தல, பொய் சொல்லல. அவங்களே தான் எங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுங்க, எந்த சேனலும் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. நாங்க கொடுத்தோம். ஆனா அவங்க தான் எங்கிட்ட சொல்லாம போயிட்டு தப்பா கமெண்ட் பண்றாங்க. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கறதால நாங்க சொன்னோம். நாங்க யாரையும் குறை சொல்ல விரும்பல. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். எங்க தக்காளி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதே போல எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது நம்ம தக்காளி சேனல். ப்ரோ, இது போல காமெடி வீடியோ என்ன தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.